நீங்க புறம்போக்கு நிலங்களை வசிப்பரா? உங்களுக்கு இலவச பட்டா பெற தமிழ்நாடு அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தலைநிலை சரித்திரமுறை. சென்னை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியா மற்றும் பிற மாவட்டங்களில் புறம்போக்கு நிலையில் வசிப்பவர் பட்டா பெற தமிழ்நாடு அரசு புதிய வழிகாட்டு விதிமுறைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி 10 ஆண்டுகளோடு வசிப்பவர் இதுக்கு தகுதி பெறுவார். நெக்ஸ்ட் தரிசு நிலம், கல்லாங்குத்து, பாறை, கரடு, கிராமநத்தம், அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை, அரசு அனாயுதம், பொதுக்கள் வகைப்பாட்டு நிலங்கள் வசிப்பவர் நீங்களும் பட்டா பெறலாம். மேலும் வண்டிப்பாதை, பாதை, பாட்டை, களம், மயானம், தோப்பு வகைப்பாட்டில் உள்ள நிலங்களை வசிப்பவர் வரன்முறை அடிப்படையில் பட்டா பெறலாம் செய்கிறாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற ஆதாரங்களை இதெல்லாம் கொடுக்கணும். மேலும் பட்டா பெறவர் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 3 லட்சத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த இலவச பட்டா பெற முடியும். இப்படி 3 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த இலவச பட்டா பெற முடியாது. மேலும் என்ன சொல்லிக்கிறேன் பார்க்கலாங்க. சென்னை, தாம்பரம், ஆவடி இந்த மாநகராட்சியில் ஒரு சில நிலம் இலவசமாக வழங்கப்படும். மேலும் ஒரு சில நிலத்துக்கு மதிப்பு தொகையை அங்கே வசிப்பவர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் 2 சில நிலம் இலவசமாக வழங்கப்படும். அடுத்த ஒரு சில நிலத்துக்கு மதிப்பு தொகையை 80,000 செலுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஊராட்சி பகுதியை விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் 3 சில நிலம் இலவசமாக வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க எவ்வளவு நிலம் வசிக்கிறாங்களோ, அதாவது 3 சென்ட் நிலத்துக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா மேக்சிமம் 3 சென்ட் நிலத்துக்கு இலவசமாக அவங்க சொல்லிக்கிறாங்க. இலவச பட்டா வழங்கப்படும். மேலும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதற்கு மேல அவங்ககிட்ட நிலம் இருந்தா அந்த ஆக்கிரமிப்புகள் அரசின் கட்டுப்பாடுகள் கொண்டு வரும் சொல்லிக்கிறாங்க. மேலும் என்ன சொல்றாங்க பாருங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு இலவச நிலம் கிடையாது. ஆனா அவங்க வசிக்கும் பகுதியில் அடங்கிய உள்ளாட்சிகளுக்கு ஏற்ப 2 சென்ட் அல்லது 3 சென்ட் நிலத்துக்கு பணம் செலுத்தி பட்டா பெறலாம் சொல்லிக்கிறாங்க. 3 லட்சத்துக்கு மேல குடும்ப ஆண்டு வருமானம் தான் உங்களுக்கு இலவச பட்டா கிடையாது கிராமங்கள்ல. ஆனா அவங்க 2 சென்ட் நிலம் 3 சென்ட் நிலத்துக்கு அமௌண்ட் கட்டி அவங்க பட்டா பெறலாம் செய்யறாங்க. நிலத்துக்கான மதிப்பு தொகை பதிவுத்துறையின் வழிகாட்டு மதிப்பு மற்றும் 2004 பிறப்பிக்கப்பட்ட வருவாய்த்துறையின் உத்தரவு அடிப்படையில் நெருக்கப்பட்டு செய்கிறாங்க. அந்த அமௌண்ட் மதிப்பு தொகை இப்பணியை மேற்கொள்ள மாவட்ட மாநில அளவிலான கண்கொடி குழுக்கள் அமைக்கப்படும். மேலும் என்ன சொல்றாங்கன்னா, நீர்நிலை உள்ளிட்ட ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிப்பவர்கள் பட்டா கடையான்னு செய்கிறாங்க. அதாவது நீர்நிலை புறம்போக்குல வசிக்கிறவர்களுக்கு பட்டா கடையான்னு செய்கிறாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோல அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.